இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ்டரியா போயிட்டு இருக்கிற தி ஏ லிஸ்ட்ன்ற வெப் சீரிஸோட 4th எபிசோடு தாங்க பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா இன்னுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அப்பதான் கதையே புரியும். அதனால அதை பார்த்துட்டு இதை பாருங்க. இந்த சீரிஸுமே ரொம்பவே மிஸ்டரியா கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடுமே அவ்வளவு சுவாரஸ்யமா முடிச்சிருப்பாங்க. போக போக ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. கடைசி எபிசோட் வரைக்குமே நம்மளுக்கு கெஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அதனால மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். போன எபிசோட்ல நடந்த கேம்ல நம்ம ஆம்பர் ஜெயிச்சிருப்பா. அதனால அவ குயினும் ஆயிருப்பா. இப்ப கிங்க சூஸ் பண்றதுக்காண்டி நம்ம தேவ் எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருப்பா. நம்ம மியா தான் தேவ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டால. அதனால நம்ம ஆம்பர் ரொம்பவே கோவமா அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட ஆரம்பிக்குது. நம்ம ஹாரி ஜென்னாட்ட வந்து வா நம்ம டான்ஸ் ஆடுவோம்னு கூப்பிடுறேன். அதுக்கு நம்ம ஜென்னா ரொம்பலாம் கற்பனை பண்ணிக்காதரா, நாளா உன் கூட வந்து ஆடுவேனா அப்படின்னு ரொம்பவே மனசுடைஞ்சு போற மாதிரி சொல்லிடுறான். இங்கிட்டு நம்ம பெட்டல் அலெக்ஸ்க்கு ஒரு பூமாலை மாதிரி செஞ்சு போறான். இது உன்னை தீய சக்திட்ட இருந்தெல்லாம் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாடுறாங்க. அப்படி நம்ம அலெக்ஸ் அந்த சைடு பாக்குறா. அந்த போன எபிசோட்ல வினோதமா ஒருத்தன் பயங்கரமான மாஸ்க் போட்டு நின்றுட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவனை பாக்குறான். பாத்துட்டு அங்க பாரு ரொம்ப வினோதமான ஒருத்தன் நம்ம கேம்பிங் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம பெட்டல் நீ என்னையெல்லாம் இப்படி ஏமாத்த முடியாது, நீ இந்த மாலையை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ்க்கு அந்த மாலையை போட்டு விட்டுறான். நம்ம அலெக்ஸ்க்கு தான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஆனாலும் பெட்டல் போட்டு விட்டான்னு சொல்லிட்டு போட்டுக்கிறான். அப்படியே நம்ம ஜாக் கெய்லிய காட்டுறாங்க. ரெண்டு பேருமே இந்த சைடு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஆம்பர் இவங்கிட்ட வந்து கேக்குறா, தேவ பாத்தீங்களா அப்படின்னு. அவங்க யாருமே பாக்கலன்னு சொல்லிடுறாங்க. அப்படி ஜென்னா வந்து சொல்றா, இது என்ன பார்ட்டி ரொம்பவே போரா இருக்கே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஆம்பர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறோம், இந்த மிட்சம்மர் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஆட ஆரம்பிச்சிடறான். அப்ப மறுபடியும் நம்ம ஹாரி ஜென்னாட்ட போய் கேட்க, இந்த பாட்டு கூட உனக்கு பிடிக்காது, வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு நம்ம ஜென்னா எனக்கு இந்த மியூசிக்கே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றான். இங்கிட்டு நம்ம ஆம்பர் ரொம்பவே சந்தோஷமா பார்ட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ்வளவு நேரம் பார்ட்டில விருப்பமே இல்லாத ஜென்னா ஆம்பர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோடனே, ஜென்னா மட்டும் இல்ல அந்த பார்ட்டில விருப்பம் இல்லாத எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஜென்னாவுமே ஹாரியை கூட்டிட்டு போய் 2 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. இங்கிட்டு நம்ம மியா தேவ கூட்டிட்டு வந்துட்டு காட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கா. உடனே நம்ம தேவ் எதுக்கு இப்ப கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்ல, நான் உன் கூட தனியா இருக்கணும்னு நினைச்சேன், அதான் இங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ ஆம்பர் தோக்கடிக்கிறதுக்காண்டிதான் தேவ் இங்க கூப்பிட்டு வந்தான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே நம்ம கெய்லியும் ஜாக்கும் தனியா போறாங்க. அப்ப நம்ம ஜாக் கெய்லி மூஞ்சில அழகா சின்ன சின்ன பெயிண்டிங் எல்லாம் பண்ணி விடுறாப்புல. உடனே நம்ம கெய்லி ஜாக்க கிஸ் பண்ண வர பையன் நம்மள மாதிரியே ஷை டைப் போல அங்க இருந்து நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். உடனே நம்ம கெய்லி வேம ஆம்பர்ட்ட வந்து நான் நல்லா தானே இருக்கேன், எந்த குறையுமே இல்லையே, ஒரு நல்ல மூமெண்ட் அவன் கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஆம்பர் சும்மா இருக்காம, அப்படியா ஒருவேளை அருமை அவனுக்கு தெரியல போல, நீ வேற யாரு கூடயாச்சும் அவன் முன்னாடி இருந்து அவனுக்கு ஜெலஸ் ஆக்கு, அப்ப அவனுக்கு உன் மேல லவ் வரும் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டு போயிடுறான். உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கிங் கிங்னு கத்துறாங்க. ஆம்பர் வேமா கிங்க சூஸ் பண்ணணும்னு அப்படி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஆம்பர் மியாவோட மாஸ்குமே கீழே இருக்கிறத பாத்துறா. உடனே நம்ம ஆம்பர் ஜென்னாட்ட போய் மியாவை பாத்தியா அப்படின்னு கேட்க, நம்ம ஜென்னா உளறிடுறான். தேவும் மியாவும் தான் காட்டுக்குள்ள போனாங்க. ஐயோ உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, உளறிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. அப்படியே இந்த பக்கம் ரொம்பவே ஷை ஆகி ஓடுனேன் பாத்தீங்களா நம்ம ஜாக், அவன் வெளியில வரான். வந்து அப்படி பிரெண்டன் பேசுறேன், நீ என்னடா இங்க கிங் சேர்ல உட்காந்துருக்க அப்படி இப்படின்னு. அப்ப நம்ம கேலி வேணும்னே ஜாக் முன்னாடி பிரெண்டனை வா டான்ஸ் ஆட போலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் 2 பேரும் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இத பார்த்த நம்ம ஜாக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் சோகமாயிடுறாப்ல, என்னடா அது இப்படி ஆகி போச்சேன்னு. அப்படியே ராத்திரியும் ஆயிருது. இங்கிட்டு நம்ம மியாவும் தேவும் காட்டுக்குள்ள நின்று கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒரு ஆள் அங்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த பார்ட்டில ரொம்ப வினோதமா வேஷம் போட்டு தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் பாத்தீங்களா அவன். இந்த இருட்டுல அவனை பார்த்துட்டு 2 பேருமே பயங்கரமா பயந்துடுறாங்க. உடனே நம்ம தேவ், இது யாராச்சும் பார்ட்டில இருக்கிறவங்க தெரியாம அந்த சைடு வந்திருப்பாங்க, மாஸ்க் வேற போட்டுருக்கான் பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மியா கண்டிப்பா ஆம்பர் தான் அனுப்பிச்சிருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறா அப்படின்னு உளறிடுறான். ஓ அப்ப நீ ஆம்பரை தோக்கடிக்கிறதுக்காண்டிதான் என்னை கூட்டிட்டு வந்திருக்க, அப்ப ஏன் மேல உனக்கு லவ் இல்ல அப்படின்னு ரொம்பவே ஃபீலா பேசிடுறாப்ல. உடனே நம்ம மியா, அப்படிலாம் இல்லையே எனக்கு உன்னையுமே ரொம்பவே பிடிக்கும், நம்ம இந்த வாட்டி ஒரு ப்ராப்பரான டேட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தேவ் சரி ஓகே நாளைக்கு 12 மணிக்கு உன்னை நான் வந்து இதே இடத்துல பிக்கப் பண்ணிக்கிறேன், லேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே நேரா பார்ட்டிக்கு போறாங்க. அங்க நம்ம அலெக்ஸ் வெல்கம் டு ஹெல் அப்படின்னு சொல்றான், அதாவது நரகத்துக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றான். அங்க போய் பார்த்தா நம்ம ஜாக்கோட ஆளு கெய்லி கூட பிரெண்டன் ஆடிக்கிட்டு இருக்கான். அது நம்ம ஜாக் தூரத்துல இருந்து பாவமா பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம தேவ் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டே சரி நான் ஜாக் ஓகேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கிட்டு நம்ம ஜென்னா ஹாரி கூட ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மியா போய் கேட்கறா, என்ன உனக்கு ஹாரியை தான் உனக்கு சுத்தமா பிடிக்காதே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஜென்னா அவனும் அழகாத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணிடுறா. அதை எல்லாருமே பாத்துடுறாங்க. அப்படியே நம்ம மியா ஆம்பரை தேடுறா. எல்லார்ட்டையும் போய் கேட்கறா ஆம்பர் எங்கன்னு.
ஆனா இவங்க 2 பேரும் அங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, காட்டுக்குள்ள நாளைக்கு இத்தனை மணிக்கு நம்ம டேட் போலாம்னு. அதை எல்லாத்தையுமே ஆம்பருமே ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. கேட்டுட்டு அவளுமே இப்பதான் வரா. ஆனா அதை மியா பாத்திருக்க மாட்டா. அப்படியே நம்ம ஆம்பர் அந்த குயினோட சீட்ல வந்து உட்காருவா. ரொம்பவே கோவமா இருப்பா. அப்ப ரொம்ப உக்கிரமா அங்க இருக்கிற அந்த ஃபயர் கேம்ப பாப்பா. இவ கோவமா இருக்கறனால அந்த கேம்ப் ரொம்பவே பெருசா எரிய ஆரம்பிச்சிடும். அது எல்லாருமே பார்த்து ஆஹா இவ்வளவு சூப்பரா இருக்கே அப்படின்னு ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி அந்த இடமே ரெட் ஆயிரும். ஆம்பரோட கோவத்தை அழகா அந்த ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. அப்படி நம்ம பிரெண்டனும் கெய்லியும் கிஸ் பண்ண இதுக்கு மேல பொறுக்க முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் நேரா பிரெண்டனை போய் அடிச்சிருவான். அப்படியே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. டே அவ ஏன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு. அதை பார்த்து நம்ம கெய்லி ஐயோ யாராச்சும் நிறுத்துங்களே அப்படின்னு கத்துவா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கிட்டு நம்ம ஜென்னா ஹாரியை கிஸ் பண்றத எல்லாருமே பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே நம்ம பெட்டல் அப்புறம் மத்த எல்லாருமே அதை வீடியோ எடுத்துருவாங்க. இத பார்த்த நம்ம அலெக்ஸ் பெட்டல்கிட்ட போய் பெட்டல் என்ன பண்ற, இப்பெல்லாம் பண்ணாத தப்பு அப்படின்னு சொல்ற. அதுக்கு நம்ம பெட்டல் நீ நிறுத்துமா, நான் சொல்ற ஏதாச்சும் நீ கேட்டியா, அப்புறம் எதுக்கு இப்ப பேசுற அப்படின்னு அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை ஆயிடுது. உடனே நம்ம அலெக்ஸ் பெட்டல் இது நீயே கிடையாது ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்க, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், முதல்ல நீ இந்த பார்ட்டிலே இருக்காது, உனக்கு தான் பார்ட்டியை பிடிக்காதுல, முதல் இங்க இருந்து கிளம்பு லூசர் அப்படின்னு சொல்லி கோவத்துல சொல்லிடுறா. நம்ம அலெக்ஸுமே கோச்சிட்டு போயிடுறான். இங்கிட்டு நம்ம மியா ஆம்பரை கண்டுபிடிச்சிடறா. கண்டுபிடிச்சிட்டு பக்கத்துல போய் உட்கார்றா. போய் உட்கார்ந்துட்டு சாரி நான் உன் கிங்க கடன் வாங்கிட்டேன், நாங்க 2 பேரும் ஜாலியா இருந்தோம் அப்படின்னு ஆம்பரை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறா நம்ம மியா. அதுக்கு நம்ம ஆம்பர் பரவாயில்ல நீ எல்லாத்தையுமே பார்ட்டி ரொம்பவே சூப்பரா போச்சு, உன்னை யாருமே மிஸ் பண்ணுங்க, நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்றா ஆம்பர். அதுக்கு நம்ம மியா இது பார்ட்டியா, எல்லாம் அடிச்சு சண்டை போட்டு உருண்டுகிட்டு இருக்காங்க, உனக்கு பார்ட்டியை என்ஜாய் பண்ண தெரியல, நீ ஒரு மாதிரி கோபமா பேசுற மாதிரி இருக்கே, ஏன் என்னாச்சு அப்படின்னு வெறுப்பேத்துற மாதிரி கேக்குறா நம்ம மியா. அதுக்கு நம்ம ஆம்பர் பரவாயில்ல நீ என்னை பத்தி எல்லாம் கவலைப்படுறே, கவலைப்பட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறா. நேரா நம்ம ஜென்னாட்ட போறா. அங்க ஜென்னா அழுதுட்டு இருக்கா. அவளும் ஹாரியை கிஸ் பண்றத எல்லாருமே பார்த்தனால அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஆயிருது. நாம ஆம்பர் அவர்கிட்ட போய் ஜென்னா உன்னை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க, ஏன் மியாவும் கூட சிரிச்சா, மியா உன் ஃப்ரெண்டே இல்ல, நீ கவலைப்படாத, உன்னோட எல்லா காயங்களையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது மாதிரி சொல்லுவா பாத்தீங்களா. அப்படி அதே மாதிரி நம்ம ஜென்னாட்டி சொல்றா. எப்படி நீ என்னோட வழியெல்லாம் எடுத்து போடுவ அப்படின்னு கேட்க, நீ என் கூட வந்துரு, என் கூட இருக்கணும் தானே உனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்னாவையும் கண்ட்ரோல் பண்ணிடுறா. அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சிருது. அப்ப எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறாங்க. அப்ப நம்ம மியா ஜென்னாட்ட நேத்து நைட்டு நடந்ததை பத்தி நீ என்கிட்ட பேசணும்னா பேசலாம் ஜென்னா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஜென்னா நேத்து நீயும் தேவும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேக்குற. அதுக்கு நம்ம மியா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜென்னா அடுத்தடுத்து ஆம்பர் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இவ கேக்குறா. இன்னைக்கு என்ன பிளான் இருக்கு, எங்க டேட் பண்றீங்க, எந்த இடத்துல, எப்ப அப்படின்னு. அதுக்கு நம்ம மியா சரி ஜென்னா நம்ம ஃப்ரெண்டா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது தெரியாம எல்லாத்தையுமே உளறிடுறான். இன்னைக்கு 12 மணிக்கு டேட்டிங் போறோம், பிரிட்ஜ்ல தான் நாங்க மீட் பண்றோம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அப்படி நம்ம கெய்லி ரொம்பவே பாவமா பிரெண்டனே ஜாக்கையும் பாக்குறா. என்னாலதானே நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்க அப்படின்னு. அப்படி அந்த 2 டூர் கைட்ஸும் வராங்க. ரொம்பவே கோவமா வராங்க. நேத்து நைட்டு நீங்க ரொம்பவே மெச்சூர்டான பசங்கன்னு உங்களை தனியா விட்டுட்டு போனா இப்படியே அடிச்சு சண்டை போட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணி வைப்பீங்க, அது பனிஷ்மெண்ட் இருக்கு கண்டிப்பா, நீங்க பண்ண குப்பையெல்லாம் எடுத்து நீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே எல்லாம் கிளீன் பண்ண கிளம்பிடுறாங்க. நம்ம பெட்டல் அலெக்ஸ்ட வந்து நேத்து நைட்டு நடந்ததுக்கு ரொம்பவே சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், நீ ஒன்னும் லூசர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம அலெக்ஸ் பரவாயில்ல நான் லூசராவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா அங்க இருந்து போயிடுறான். இங்கிட்டு நம்ம பிரெண்டன் ஜாக் அப்படியே சமாதானப்படுத்துறான். சாரி அது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நான் தெரியாம வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. பாத்தீங்களா பசங்க நட்புக்கும் பொண்ணுங்க நட்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. அப்படி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப 12 மணி ஆனோடனே நம்ம மியாவும் தேவும் அப்படி சைஸா எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம மியா போறப்ப ஜென்னாட்ட சொல்லிட்டு போறா, நான் இந்த மாதிரி டேட்டிங்க்கு போறேன், நீ யாராச்சும் நீ கேட்டா சமாளி அப்படின்னு. அதை கேட்ட நம்ம ஜென்னா அப்படியே மெதுவா நம்ம ஆம்பரை திரும்பி பாக்குறா. நேரா நம்ம மியா அந்த பிரிட்ஜுக்கு போயிடுறா. அந்த பிரிட்ஜு பக்கத்துல ஒரு உயரமான மரத்துல ஒரு பெரிய எல்லோ கலர் பிளாக் இருக்கு. அதை அடையாளமா வச்சுதான் நம்ம தேவ் அதை பார்த்துட்டு அதை நோக்கி வந்துட்டு இருக்கான். அப்படி தேவ் போறப்ப இந்த சைடு நம்ம ஆம்பர் கையில சின்னதா ஒரு குச்சியை வச்சுட்டு அதை அங்கிட்டு இங்கிட்டுமா திருப்புறான். அந்த குச்சி திரும்புற சைடெல்லாம் நம்ம தேவுமே அவன் அறியாமே திரும்பிடுறான். ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். சொல்ல போனா அந்த குச்சி தான் தேவ், அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த சைடெல்லாம் அந்த குச்சியை திருப்புறாளோ அந்த சைடெல்லாம் தேவுமே திரும்புறான். போக போக ரொம்பவே குழம்பி போயிடுறான். அப்படியே பதட்டமா ஆயிடுறான். என்னடா அது என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலேன்னு. இங்கிட்டு நம்ம மியா தேவுக்காண்டி வெயிட் பண்ணி பாக்குறா. தேவ் வராதனால பிரிட்ஜ்ல அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துட்டு இருக்கா. அப்ப எதிர்த்து அந்த பிரிட்ஜ்ல கை வைக்கிறப்ப அங்க ஐ ஹேட் மியான்னு எழுதிருக்கு. அதாவது நான் மியாவை வெறுக்கிறேன் அப்படின்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு பாக்குறா. நம்ம ஆம்பர் நடந்து வரா. கூடயே அவ பின்னாடி ஜென்னாவும் கேலியும் ரொம்பவே பயங்கரமா வில்லி மாதிரி பார்த்துட்டு நம்ம மியாட்ட வராங்க. அவங்க சுய நினைவுல இல்ல, ஆம்பரோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி நம்ம ஆம்பர் தேவ் வரமாட்டான்
நீ இங்க நிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம மியா, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா, தேவ் வந்துருவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஆம்பர் ரொம்பவே கோவமா மியா பக்கத்துல வரா. உடனே நம்ம மியா, ஒரு பையனுக்காண்டியா நீ என் மேல இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஆம்பர், இது தேவ பத்தி இல்ல உன்னைய பத்தி அப்படின்னு சொல்றா. நீ என்கிட்ட இப்படி நடந்திருக்க கூடாது மியா, நீ ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணிட்ட, அதனால உனக்கு ஒரு நல்ல எண்டிங்கே இருக்காது அப்படின்னு ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு மியா பக்கத்துல வரா. உடனே நம்ம மியா, ஜென்னா நீ ஆம்பர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஆம்பர், ஆமா அவ கண்டிப்பா என்கிட்ட சொல்லுவா, ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டுல அப்படின்னு சொல்றா. அவங்க ரெண்டு பேருமே, ஜென்னாவும் சரி கெய்லியும் சரி, வாயவே திறக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆன மாதிரியே இருக்காங்க. அப்படியே மூணு பேரும் மியாவை சுத்தி வளைக்கிறாங்க. நம்ம மியா ரொம்பவே பயந்து போயிடுறா. நடுக்காட்டுக்குள்ள இப்படி ரொம்பவே கிரீப்பியா நம்மள சுத்தி வச்சா யாருக்குதான் பயமா இருக்காது. இதெல்லாம் பார்த்த நம்ம மியா பயந்து போய் அங்க இருந்து ஓடிடுறா. அப்படியே ஒரு இடத்துல போய் நிக்கிறா. அப்ப அவளுக்கு யாரோ ஒரு ஆள் இருமுற சத்தமும் அங்கிட்டு இங்கிட்டும் நடக்கிற சத்தமும் கேக்குது. உடனே நம்ம மியா, யார் அது, நீங்க ஓகேயா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சவுண்ட் வந்த திசையை நோக்கி போறா. அப்ப ஒரு இடத்துல தடிக்கு கீழே விழுகிறா. அவ விழுந்த இடத்துக்கு பக்கத்துல மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கை வருது. அத பார்த்துட்டு ரொம்பவே பதறி போன நம்ம மியா அப்படியே பின்னாடி வரா. அப்ப யார் மேலேயே இடிச்சிடுறா. யாருன்னு திரும்பி பார்த்தா ஒருத்தன் பாக்குறதுக்கு வேட்டைக்காரன் மாதிரி இருக்கான். கையில அம்போட நம்ம மியாவை பார்த்து, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை நம்ம மியாக்கு நேரா ஏம் பண்ணி நிக்கிறான். நம்ம மியா கத்தாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்பவே பயங்கரமா பதட்டத்துல கத்துறான். ஆனா அவன் பாக்குறதுக்கு இந்த காட்டுவாசி மாதிரி எல்லாம் இல்லைங்க, ரொம்பவே மாடனா ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கான். சோ இப்படி ஒரு ட்விஸ்டோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னுமே பயங்கர ட்விஸ்டோட இருக்கும். நம்ம மியா பார்த்த அந்த ஹண்டர் யாரு, இந்த ஆம்பர் யாரு, இந்த ஆம்பர் எதுக்காக நம்ம மியாவை இப்படி கஷ்டப்படுத்துறா, அது போக இன்னுமே நிறைய மர்மமான விஷயங்களும் நடக்கும். சோ உங்களுக்கு அந்த எபிசோட்ஸ் எல்லாம் வேணும், இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட மட்டும் போட்டு விட்டுருங்க. அதை வச்சுதான் எனக்கும் அடுத்தடுத்து வேகமா வீடியோ அப்லோட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் நீங்க பாக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், மூவி டீடைல்ஸ், மூவி சஜஷன்ஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம யுவன் மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஓகே गाइस, அடுத்த வீடியோல பாப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.